இப்போது கூகுள் ஜெமினியில் எப்படி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜெமினிக்குள்ளே போங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ஜெமினின்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறோம். க்ரியேட் இமேஜ் இதை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோன்னா அதே மாதிரி இமேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்தியன் பிரின்சஸ் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, அண்ட் இந்தியன் பிரின்சஸ் வேரிங் ப்ளூ கிளாத் அண்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு அரண்மனையில் ஒரு பிரின்சஸ் இருக்க மாதிரி அவள் பல்லக்கில் போவது போல் அப்படின்னு சொன்ன உடனே பல்லக்கில் போகிற மாதிரி இருக்குது. அப்போது எதிரில் ஒரு குதிரையில் ஒரு இளைஞன் வந்தான். அவனை பார்த்ததும் இளவரசிக்கு மிகவும் பிடித்து போக சிரித்து கொண்டே கையசைத்து கூப்பிட்டாள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி. அதுக்கு தேவையான நம்ம ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் உருவாக்கிடுது. அப்புறம் இன்னொரு இது காட்டுறேன் பாருங்கள். ஒரு அழகான இளவரசனுடன் அரண்மனை தோட்டத்தில் உள்ள பழங்களை பறித்து சாப்பிடுவது போல் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி வந்துச்சு. அப்போது அங்கு ஒரு ஆண் மயில் வருகிறது. மயில் வந்துட்டா அந்த மயில் தோகையை விரித்து ஆடுவதை பார்த்து இளவரசி சிரிப்பது போல் அப்படின்னு போட்டோன்னே வந்துச்சு. உங்களுக்கு எந்த மொழி வசதியோ அந்த மொழியில் போடுங்க. நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தமிழில் டைப் பண்ணேன். பட் ஆக்சுவலாக நான் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப ஈஸியான மொழி. டைப்பிங்க்கு பேசுகிறதுக்கு தான் தமிழ். ஸோ உங்களுக்கு எந்த மொழி கன்வீனியன்ட்டோ அது. தமிழும் இங்கிலீஷை மெயின் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு தமிழை செகண்ட் லாங்குவேஜாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கதையை நம்மளாக உருவாக்குறோம். அதுக்கு தேவையான இமேஜஸையும் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதுதான் கூகுள் ஜெமினிங்கிறது. ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் மற்ற ஆப்ஷன்ஸை பற்றி அடுத்தது ஒரு இதில் பார்க்கலாம்.